ஸ்ரீலங்கா தொடர்கான இந்திய அணி வெளியிட்டதுக்கு அப்புறம் நிறைய பூகம்பங்கள் கிளம்புச்சு. ரித்ரஜ் காய்க்வால் டீம்ல இல்ல, ஜடேஜா அண்ட் அபிஷேக் சர்மா டீம்ல இல்ல, ஏன் ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடல? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விக்கு கம்பீர் அண்ட் அகர்கர் பிரஸ் மீட்டில் ஆன்சர் கொடுத்து இருந்தாங்க. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, கேள்வி என்னன்னா ரியான் பராக் 20 ஓவர் மற்றும் 50 ஓவர் இந்த 2 ஸ்குவாடிலையுமே தேர்ந்தெடுத்து இருக்காங்க. ரித்ரஜ் காய்க்வால் நல்ல ஃபார்ம்ல இருந்தும் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அபிஷேக் சர்மா ஜிம்பாவே சீரியஸ்ல ஒரு செஞ்சுரி அடிச்சாரு, அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ரியான் பராக் ஜிம்பாவே சீரியஸ்ல தான் இந்திய அணிக்கு டெபியூ ஆனார். ஆனாலும் அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அப்புறம் ஏன் அவர 2 ஃபார்மட்லயும் செலக்ட் பண்ணி இருக்காங்க? ரியான் பராக்க செலக்ட் பண்ணதுதான் சர்பேசிங்கா இருக்கு. கொஞ்சம் பின்னாடி வந்து ரியான் பராக்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நீண்ட காலமாக நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஐபிஎல், விஜய் ஹசாரே டிராபி, முஸ்டாக் அலி டிராபி இதில் எல்லாம் செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. விஜய் ஹசாரே டிராபில 552 ரன்ஸ் அண்ட் ஆவரேஜ் 69 ரன்ஸ் மற்றும் 10 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு ஆல்ரவுண்டரா வந்து இருக்காரு. சையது முஸ்டாக் அலி டிராபில 510 ரன்ஸ் அண்ட் ஆவரேஜ் 85 ரன்ஸ் மற்றும் ஸ்ட்ரைக் ரேட் 182. இந்த வருஷம் ஐபிஎல்லில் 573 ரன்ஸ் எடுத்து 3வது ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்தாரு. இந்த மாதிரி டொமஸ்டிக்ல செமையா பர்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. ஐபிஎல்லில் இவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலம்தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் குவாலிஃபை ஆனாங்க. இவரோட பெர்ஃபார்மன்ஸ் யாராலையும் மறுக்க முடியாது, ஏன்னா இதுதான் உண்மை. நீண்ட காலமாய் இவர் பர்ஃபார்ம் பண்ணி வரதுனால அவரை 2 ஃபார்மட்லயுமே செலக்ட் பண்ணி இருக்காங்க. அது மட்டுமில்லாம கம்பீர் அண்ட் அகர்கர் ரியான் பராக்க 2 ஃபார்மட்லயும் எடுத்ததுக்கு வேற ஒரு காரணமும் இருக்கு. 2020ல இப்போதைக்கு எல்லா ஸ்லாட்டுமே புக் ஆயிருக்கு. ஜெய்ஸ்வால் அண்ட் கில் ஓப்பனர்ஸ், அதைத் தொடர்ந்து பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, 6th பிளேஸ்ல ரிங்கு சிங், அதைத் தொடர்ந்து அக்சர் பட்டேல், இந்த மாதிரி எல்லா ஸ்லாட்டுமே புக் ஆயிருக்கு. சப்போஸ் சிவம் துபே சரியா பெர்ஃபார்ம் பண்ணாட்டே அந்த பிளேஸ் ஆல்ரவுண்டர் ரியான் பராக்கு போகும். 50 ஓவர் ஃபார்மட்லயும் ஸ்ரேயஸ் ஐயர், KL ராகுல் சரியா பெர்ஃபார்ம் பண்ணாட்டே அந்த பிளேஸ் ரியான் பராக்கு போகும். ரியான் பரா நம்பர் 5 இல்லாட்டி நம்பர் 6 பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பார் என்றுதான் கம்பீர் அண்ட் அகர்கர் அவரை செலக்ட் பண்ணி இருக்காங்க. ரியான் பரா பிளேயிங் லெவலில் இருப்பாரான்னு தெரியாது, ஆனா அவரை 2 ஃபார்மட்லயும் செலக்ட் பண்ணதுக்கு இது கூட ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம். ரியான் பராக்கு 2 ஃபார்மட்லயும் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.